சக்திவேலில் பெரியவன் வந்து தேனை வந்து வெளியில் கூட்டி போய் எப்படியாவது அவளை தள்ளி விட்டுருன்னு ஒரு பிளான் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தேனும் ரொம்ப ஏமாந்து, ஏங்க இப்படிலாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படிங்க இப்படிங்கன்னு தேனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பெரியவன் பயங்கரமாக மைண்ட் வாய்ஸில் இருடி உனக்கு பெரிய ஆப்பா நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வந்து வாத்தேன்னு ஒன்று நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிற வழியில் எங்கேயோ போட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தூக்கிட்டு போய் பாட்டெல்லாம் பாடுறாரு, பயங்கரமாக இருக்குது. தேனும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த இடமெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு. நான் கூட பார்த்ததே இல்லை தேனு, நீ இனிமேல் இந்த இடத்தெல்லாம் நீ எப்போ போய் பார்க்க போகிற, வா உனக்கு முழுசாக சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தேனுக்கிட்ட ரொம்ப இனிக்க பேசுகிறாரு. தேனும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இயற்கை காட்சியெல்லாம் ரொம்ப பார்த்து ரசிக்கிறாங்க. ஏன்னா தேன் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டே இல்லை, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு கோபமாகவே பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ வந்து தேனுவை ஏமாற்றி கொன்றுலான்னு முயற்சியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த முயற்சி உண்மையாக இல்லை நடக்குமா நடக்காதாங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இல்லைங்க, கண்டிப்பாக தேனுவை தள்ளி விட்டுறாரு. பெரிய மலை அடிவாரத்தில் மேலே தூக்கிட்டு போய், தேனு இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்து உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், எங்கே மாமா சொல்லுங்கள், நீ கண்ணை மூடினா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னதும், சரி மாமா நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு தேனு சொல்ல என் டக்குன்னு கண்ணை மூடி ஒரு தள்ளி விட்டுறாரு. இதுதான் உனக்கு சர்ப்ரைஸ் தேனு அப்படின்னு கீழே தள்ளி விட்டுறாரு. தேனும் கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு தள்ளி விட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா, தேனு சோழி முடிஞ்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு மெதுவாக போகிறாரு. அங்கே எல்லாருமே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா தேனுவை காணோம், நீ மட்டும் வர அப்படின்னதும் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் கேட்குறாரு, என்னடா ஆச்சு, நீ மட்டும் வர, சொல்லுடானா. இல்லைப்பா தேனு கீழே விழுந்துட்டாப்பா பள்ளத்தாக்கில், நாங்கள் சுற்றி பார்த்துட்டு தான்ப்பா இருந்தோம், அவள் விழுந்துட்டாளே இப்படி அப்படின்னு அழுகிறாரு. உடனே இதுக்கு வந்து சக்திக்கு வந்து ரொம்ப டவுட் வரும். ஏன்னா தேனு மேலே அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இனிமே தாங்க யார் இந்த தப்பை செஞ்சாங்கிறத சக்தி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.